ஒரு மனிதனுடைய உயர்வில் பெரிதும் மகிழ்வது உறவா நட்பா? உங்களுக்கு தெரியும் உறவினுடைய பங்கு எவ்வளவு, நட்பினுடைய பங்கு எவ்வளவு, எல்லாம் நமக்கு தெரியும். வாழ்க்கையில் இரண்டையுமே சந்திக்காம இந்த பூமியில் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. இந்த இரண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான விஷயம். திடீரென்று கடவுள் என் முன்னே தோன்றி, மூரா உனக்கு என்னடா வர வேண்டும் என்று கேட்டால் இறைவனின் காலிலே விழுந்து சொல்வேன், கடவுளே சத்தியமாக எனக்கு ஒரு வரம் கொடு. இந்த உட்கார்ந்துருக்காம ஒரு சின்னப்ப எந்த கவலையெல்லாம் அங்க திரும்பி பார்த்துருக்கீங்க, அப்படி சந்தோஷமா இருக்கு. முகத்துல இருக்க சிரிப்பை பாருங்க. அதுதான் சார் உண்மையிலேயே இந்த உலகத்தின் உன்னதமான சிரிப்பு. எந்த கவலையுமே நான் சொல்றேன், 5வது படிப்பா நினைக்கிறேன், ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு சேர்ல. உண்மையிலே அந்த முகத்தை பார்க்க பார்க்க என் கண் கலங்குகிறது. ஏனென்றால் அது நான் தொலைத்து போட்ட சொர்க்கம். என் தாய் தந்தையோடு அப்படியே அந்த தம்பியை பக்கத்தில் கூப்பிட்டு, அவருக்கு கவலை என்னன்னு கேளுங்க. கவலைனா உனக்கு என்ன தெரியுமா தம்பி? ஏய் போயா, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏய் பால் விலையை கூட்டிட்டாங்கடா, கூட்டினா கூட்டிக்கே போ. அரிசி விலை ஏறி போச்சுடா தெரியுமா உனக்கு? ஏத்ரா ஏத்ரா, அதுக்கு ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்க? காசுக்கு என்னடா செய்வ? அதெல்லாம் எங்க அப்ப அன்றாயிரம் ஆட்டை போட்டுருவோம்ல. கவலையே கிடையாது, அவங்க பாட்டு தெரிவாங்க. அப்படியே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படியே உலாவி போனால் என் மனமெல்லாம் இனிக்கின்ற அந்த பருவம் சந்தோஷமா இருக்கு சார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த டவுசர்லாம் ஒரு நேஷனல் தேசிய அடையாளமாக ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லா பைய டவுசரும் பின்னால கிழிஞ்சிருக்கும். ஒரு நாள் கூட வெக்கப்பட்டதே கிடையாது. அந்த டவுசரோட தெரிவாங்க. அது எப்படி கிழியுதுங்கிறீங்க? ஊர்ல கிராமங்களில் திருவிழாக்கள் நடக்கும். இந்த திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பா வாழைமரம் கட்டியிருப்பாங்க. திருவிழா முடிஞ்சு 3 நாளைக்கு பேசாம இருப்பான். 3ஆம் நாள் மெல்ல போய் முதல்ல வாழைக்காய் ஆட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டையை சர்ன்னு உருவி, மாப்பிள்ள நான் உட்காந்துக்கிறேன், என்னை தெற்கு தெரு வரைக்கும் நீ இழு, அப்புறம் நீ உட்காந்துக்க, உனக்கு வடக்கு தெரு வரைக்கும் இழுக்கிறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி இழுத்து மட்டையும் கிழிஞ்சு டவுசரும் கிழிஞ்சிருக்கும். ஆனா ஒரு நாள் கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஜாலியா. எனக்கா ஒரு நாளைக்கு அம்மாட்ட கொடுத்தியம்மா டவுசர் கிழிஞ்சு வச்சு தச்சு கொடுமாம்மா. அவங்க அம்மா ஊசி நூலை கோத்து சென்ட்ரஜியல் கதவு மாதிரி தச்சு கொடுக்கும். போஸ்ட் மார்க்ஸ் ஜாலியா பள்ளிக்கூடத்துக்கு. ஒரு நாள் கூட அதை பத்தி வருத்தப்பட்டதோ இல்ல அசிங்கப்பட்டதோ கிடையாது. அது ஒரு வசந்த காலம். மே மாசம் லீவ் விட்டாங்களா கவலையப்பட மாட்டாங்க. சட்டை காட்டி போட்டு ஃபேர் பாடி. இப்ப நான் எப்படி கருப்பானங்கிறீங்க? என்னமா அவங்க ரொம்ப வெள்ளையா இருக்காங்க பாருங்க. அந்த கருப்புன்னு சொன்னா அது ஒரு மகிழ்ச்சி. மே மாசம் லீவ் விட்டா பூனை டவுசரோட கிளம்பிடுவாங்க. சட்டை கட்டெல்லாம் கழட்டி போட்டு 2 மணி வெயில்ல கிட்டி விளையாட ஆரம்பிச்சா கிட்டி பம்பரம் என்னென்ன விளையாட்டு இருக்கோ அத்தனை விளையாட்டு விளையாண்டு தீர்த்தம். இப்ப இருக்கவனை கிட்டி பம்பரம் சொல்லி பாருங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த மாதிரி விளையாட்டு தெரியாது. நான் போய் சிஸ்டத்துல உட்காந்து மவுஸை பிடிச்சி அப்படியே நெட்டில் உள்ள போய் உலகத்தையே பார்த்துட்டு வருவீங்க. நான் இத்தண்டி போய் நமக்கு நெட்டும் தெரியாது சிஸ்டமும் தெரியாது. ஆனா அந்த வயதுகளில் வெயில்ல அந்த 1 மாத கால வெயில்ல அப்படி 2 மணி வெயில்ல கிட்டி விளையாட ஆரம்பிச்சோம்னா வர்ற காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிடுவாங்க. ஷார்ட் போடு 3 போடு, இங்கிட்ட 5 பேர் அங்கிட்ட 5 பேர் ஜாலியா விளையாட ஆரம்பிப்போம். இருட்டில் 3 மணி 4 மணி வேர்த்து ஒழுகி உடம்பெல்லாம் வேர்த்து தூசி அதுமா குளகுளன்னு இருக்கும். அதுல எல்லாம் அவன் பேர் எழுதி அட்டஸோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இருட்டின உடனே அவங்க அம்மா கையில விளக்கமாத்தோட ஒரு எங்கடா அந்த கருவாப்பையில காணணும். அப்பவே போட்டு கொடுக்க ஒரு ஆள் இருப்பான். அவன் மகன் அங்க விளையாண்டுக்கு இருக்கான். கரெக்டா குனிஞ்சு கிட்டி அடிக்க எங்க அம்மா விளக்கமாத்த அடிக்க சரியா இருக்கு. நிமிந்து பார்த்தா பத்திரகாளியமா இருக்கு எங்க அம்மா. அவ்வளவுதான். ஒரு கும்பிடு போட்டா தர தர தரன்னு இழுத்துட்டு போகும் ரோட்ல. இங்க டவுசர் அண்ணாக்கிற வீட்டு கீழே வந்துடும். அதே முருகன் எழுதியம்மா எல்லா பேரும் பாக்குறாங்கம்மா, வாடா நான் வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வாடாங்கிற பத்தம் பயமா இருக்கும். வீட்டுக்குள்ள போனா எங்க அப்பா இருப்பாரு. அந்த ரவுண்ட விட்டு அடிப்பாரு. செத்து நான் சொல்லிட்டு பயந்துகிட்டே போனா பாத்ரூம் பக்கம் கூட்டு போய் உட்கார வச்சு தலை நிறையா தண்ணி ஊத்தி சோப் போட்டு எங்க அம்மா என்னை அழகாக்கும். அப்பத்தான் எனக்கு அழுகலையா வரும். அழகாக்கி அடிப்பாங்க போல. அழுகாரா ஒன்று ராஸ்கர் நேரம் பார்த்தா விளையாட்டு உள்ளவா சமய கட்டுப்போம். கையை பிடிச்சி இழுக்கணும் எங்க அம்மா. அப்பதான் தேம்பி தேம்பி அழுவேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா கரண்டி கண்டே காய வச்சிருப்பாங்க. அது நிறைய சூடு வாங்கியிருப்போம். அப்படியே உள்ள கூட்டு போய் பேசாம உட்காருங்க. நடிங்கிட்டே கையை கட்டி உட்கார்ந்துருப்பேன். காட்சியே மாறும். தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்பை ஊத்தி பக்கத்துல உட்கார்ந்து எங்க அம்மா உருட்டி
சாப்பிட்றான்னு வாயில போட்டும். அப்பதான் எனக்கு அழுகலியா வரும். இதுக்குத்தான் என்ன தெரு தெருவா விளக்கு மாட்டு கொண்டு அடிச்சா சொன்னா நானா வந்து கொட்டிருக்க மாட்டேன். அப்போ எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாள். அது என்னுடைய தாய் மட்டும் சொல்லிய வார்த்தை இல்லை, இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய தாயும் சத்தியமாக சொல்லி இருப்பாள், என் பிள்ளை பசிதாங்க மாட்டான். இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் என்று கேட்டால் தாய் ஒருத்திக்குத்தான் அந்த சுகம் உண்டு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறந்தவர் மனிதரில்லை, மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. உண்மையில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனோடும் இறைவன் தனித்தனியே இருக்க முடியாது என்பதற்காக தாயை படைத்தான் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். உண்மையில் தாய் என்பவள் நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வம். அதே போல ஒரு தகப்பன் அம்மாவோட கழுத்துல ஒரு மஞ்சக்கயிறை கட்டிட்டு வருஷம் பூரா அடிமையாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பிறவி. அப்ப வருஷம் பூரா சம்பாதிச்சு போட்டுப்பார். அந்த மனைவிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு பிறக்கின்ற குழந்தைகளை அம்மா ஒரு 10 மாசம் தான் பார்க்கலாம். நீங்க 10 மாசம் கரெக்டா அந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அப்படிங்க குடும்பமே குதூகலிப்பாங்க, கும்மி அடிப்பாங்க, கும்பன் அக்கடி கும்பான் அடிச்சு வாரிசு வரப்போகிறது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளைக்கு கவனிப்பை பார்க்கணுமே, மெல்ல நடக்கணும்ப்பா, படி ஏறுறப்ப பத்திரமா ஏறணும். அதுக்கு சொல்ற ஒரு லட்சுமிக்கா பக்கத்துல இருக்கு, படுக்கிறப்ப குப்பரக்கா படுத்துறாத, பிள்ளைக்கு மூக்கு சப்பான்காரை மாதிரி ஆகி போகும். மல்லாக்க படுக்காத, பிள்ளைக்கு மூஞ்சி அமுங்கி போயிடும், சைனாக்காரை மாதிரி ஆயிருவேன். இந்த அக்கா எப்படித்தான் படுக்கும், அந்தரில் எதுவும் படாத பாடு படுக்குவாங்க. ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு சந்தோஷம், ஒவ்வொரு பருவத்திலும் தாயும் தகப்பனுக்கும் இடையிலான ஒரு பாச பிணைப்பு, இத ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியே போகும். அதுல இந்த பெண் குழந்தைகள் பிறந்த உடனே இந்த தாய் மாமனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா தாய் மாமனுக்கு சொல்லி அனுப்பாங்க பக்கத்து கிராமத்துல, இதே மாடசாமி உன் தங்கச்சிக்கு பொம்பளை பிள்ளடா. அந்த பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே இந்த தாய் மாமன் என்ன செய்கிறான், தன்னை இரண்டாவது தாயாக பாவித்துக் கொண்டு அந்த பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகத்தான பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கிராமத்தில் அவனுக்கு இருக்க சந்தோஷம், மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்தமையில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு போலிகாட்டில் கூவுங்குயிலே, தாய்மாமே சீ சுமந்து வாராண்டி, அவே தங்க கொலுசு கொண்டு தாராண்டி, சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே, அந்த மாட்டு வண்டி புழுதியை கிளப்பிட்டு அந்த கிராமத்தில் வருகின்ற பொழுது இன்னும் இந்த மண்ணில் பாசம் சாகவில்லை. தமிழனுக்கு இருக்க பண்பாடு என்றும் யாராலும் அழிக்க முடியாதுங்கிறத இந்த மாதிரி சம்பவங்கள் அப்படி காட்டும். அந்த தங்கச்சி கொண்டு வந்து சீர் கொடுக்குற அந்த குழந்தைகளை தூக்கி வைக்கிறதும் அப்படியே சொல்லாமாங்க. அந்த குழந்தை காது குத்துறப்ப அந்த எங்க இருந்தா அந்த தாய் மாமனை அழைத்து வந்து மடியில உட்கார வச்சு அந்த பிள்ளை அப்படியே அழுவும். இவனுக்கு ஒரு தாயாக, உன்னை பெற்றதாய் உன்னை வயிற்றில் சுமந்தாளடி, இந்த தாய் மாமன் சாகின்றவரை மடியில் சுமக்கிறேன் வா என்று சொல்லி மடியிலே அமர வைத்து அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துகின்ற பொழுது ஒரு சிம்மாசனம் போல அல்லவா அந்த தாய் மாமன் இருப்பான். இதெல்லாம் ஒவ்வொரு உறவுக்குள்ளும் இருக்கிற பிணைப்பு. இதுக்கு இடையில நட்புன்னு ஒண்ணு வரும் பாருங்க. இந்த நட்பு இருக்கு பாருங்க, அது சும்மா சொல்லக்கூடாது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு சொல்லி வள்ளுவன் சொல்வதை போல நட்பு இந்த தேசத்தை மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. உலக பந்தில் எத்தனையோ நாடுகளில் வன்முறையும் கலாச்சாரங்களும் தீவிரவாதமும் பெருகி போனாலும் இந்த இந்திய மண்ணில் அமைதியாகத்தான் இருக்கிறோம். மிக பரமாக இல்லை, அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னா இந்த பூமி பந்தில் இந்திய தேசத்தின் ஏதோ ஒரு அச்சாணியாக நட்பு என்ற ஒரு பூ பூத்துக்கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படியாக உறவு பாலம், இப்படியாக நட்பு என்ற பூக்கள், இந்த இரண்டும் சேர்ந்து
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிதும் உறுதுணையாக இருப்பது உறவா நட்பா? இதன் தலைப்பு. மிகப்பெரிய அறிஞர்கள் வந்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தமிழகத்தின் பல பட்டிமன்ற மேடைகளில் தினம் தினம் உணங்கிக் கொண்டிருக்கிற மிக சிறந்த பேச்சாளர்கள். உறவே என்ற அணிக்கு டாக்டர் அரசு பரமேஸ்வரன். நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அவர் முகத்திலே அந்த ஞானத்தினுடைய அருள் தெரியுது பாருங்க. உறவுக்கு இவர் தான். இவரை பார்த்தாலே நம்ம அப்படியே அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கணும் போல, அவர் தோளில் சாய வேண்டும் போல ஒரு ஒரு உறவு ஒரு ஏற்படுது, ஒரு பாசம். அதுக்கு அடுத்து உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்களெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நட்சத்திரத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அந்த மாதிரி சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பில்லை காணென்று கும்மியடி என்று சொன்னானே. அக்ரஹாரத்தில் முளைத்த மீசை பாரதி. அவர் ஆண் பாரதி, இவர்கள் பெண் பாரதி. புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற பாரதி. அடுத்து வருபவர் பேரை கேட்டால் பிள்ளையும் பயப்படும். இந்த உலகத்தில் அந்த பெயருக்கு பயப்படாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா அவருடைய துணைவியார் மட்டும்தான். மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞர் பூதத்தான். இதெல்லாம் உறவு தேரை கட்டி எடுக்க வந்திருக்கிறவர்கள். இந்த பக்கம் பாருங்க, நட்பை பாதுகாக்க வந்திருக்கிற அச்சாணிகள். முன்னால் அமர்ந்திருக்கிற பாருங்க அணி தலைவர், மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். நட்பே என்று பேச வந்திருக்கிறார். அதுக்கடுத்து அப்படி உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், முற்போக்கான சிந்தனைக்கு சொந்தக்காரர். அப்படி பேசினா கேட்டுட்டே இருக்கலாம். ஒரு ஆவேசமான பேச்சு, துள்ளல், அந்த பேச்சுக்கு பின்னால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் பேராசிரியை சுந்தரவள்ளி அவர்கள். தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தன் உடம்பை போல் நல்ல உள்ளத்தையும் பெற்றிருக்கிற, அதாவது பெரிய உள்ளம் சொல்ல முடியாது, தன் உடம்பை போல் உள்ளமும் பெருத்த ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு புலவருக்கு மகனாக இந்த தமிழக வீதிகளில் வலம் வரக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் செந்தில், தாரமங்கலம் வே செந்தில் அவர்கள் நட்புன்னு பேச வராரு. தமிழர் திருநாள் நிகழ்ச்சியாக வழங்குகிற இந்த அற்புதமான தமிழ் நிகழ்ச்சிக்கு தன் செவிகளை கொடுக்க வந்திருக்கிற உங்கள் திருப்பாதங்களை மீண்டும் வணங்கி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு மெல்ல உங்களை அழைத்துச் செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி என் முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்து மீண்டுமாக ஒரு உன்னதமான தொலைக்காட்சியில் பேசுவதற்கு எங்களை போன்ற பேச்சாளருக்கு வாய்ப்பளித்த அந்த நிறுவனத்தின் இயக்குனர் முதற்கொண்டு கடைசி தோழன் ஊழியக்காரர் வரை அத்துணை பேருக்குமான எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து நிகழ்ச்சியின் முன் ஆரம்பமாக உறவே என்ற தலைப்பில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார் புலவர் அரசு பரமேஸ்வரன். மாதங்கள் 1000 பிறக்கும், தை மாதத்தில் மணக்கோலம் விரிக்கும், சுகந்தங்கள் இதயத்தை நினைக்கும், நல்ல சுகமெல்லாம் பொங்கல் அன்று பிறக்கும். அனைவருக்கும் தை திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 நட்சத்திரங்கள் வானில் வலம் வந்தாலும் ஒரு பௌர்ணமிக்கு நிகர் உண்டா நடுவர் அவர்களே? 1000 நட்சத்திரங்கள் வானத்தில் வலம் வந்தாலும் ஒரு பௌர்ணமியின் வருகைதான் நமக்கு பணிவை தருகிறது. அப்படி 1000 தொலைக்காட்சி வந்தாலும் பாலிமர் தொலைக்காட்சி ஒரு பௌர்ணமி தொலைக்காட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரிய நம்பிக்கைக்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கிற அருமைக்குரிய நண்பர்களே, தமிழருக்கு திருநாள், தமிழகமே தலை நிமிர்ந்த நன்னாள்.
ஒரு மனிதனின் உயர்வுக்கு பெரிதும் மகிழ்விப்பது உறவா இல்ல நட்பாங்கிறத கேள்வி. நடுவர் அவர்களே, நட்புக்கும் உறவுக்கும் ஒரே ஒரு கோடு வித்தியாசம். உறவு என்பது கருவில் தொடங்குவது, நட்பு என்பது தெருவில் தொடங்குவது. எது உயர்ந்தது? கருவில் தொடங்குகிற உறவு உயர்ந்ததா, தெருவில் தொடங்குகிற நட்பு உயர்ந்ததா? எது முதலில் எனக்கு தொடக்கம்? கரு எனக்கு தொடக்கம். அதைத்தான் நீங்க சொன்னீங்க. கருவில் இருக்கிற பொழுதே எனக்கும் என் தாய்க்கும் உறவு இருக்கிறது. அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கு. இது இடையில் வருவது, இடைத்தேர்தல் மாற இது வரும், ஆனா வராது. நான் பையன்கிட்ட சொன்னேன், ஏண்டா பிரிஞ்சிருவேன்னு தெரிஞ்சும் அப்புறம் ஏண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், கரெக்டு சார், பிரிஞ்சிருவேன் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏன் வச்சுக்கிறேன்னு கேட்குறீங்க, படிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுமே நீங்க பாடம் நடத்துறீங்களா இல்லையா? அந்த மாதிரி தெளிவான மாணவிகளா இருக்காங்க, உங்க தெளிவா இருக்கா. அப்ப எங்கே தொடங்குவது? கவியரசு கண்ணதாசன் சொன்னான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு கவிதையில் சொன்னான். கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகிறது. சிறு உருவத்தில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை பருவத்தில் முடிகிறது. பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகிறது. வரும் பாசமும் நேசமும் வேஷத்தில் முடிகிறது. கடைசியில் நமனிடம் முடிகிறது நம்முடைய வாழ்க்கை. நமனிடம் போனதும் நல்லதும் கெட்டதும் நாட்டுக்கு தெரிகிறது என்றால் உறவு என்பதுதான் நமக்கு அடிப்படை. அதற்கு பின்னால் வந்து சேருவது நட்பு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே நட்பம் ஒன்று சொல்கிறோம். இன்னும் ஒன்று, நடுவர் ரேஞ்சுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என் ரேஞ்சுக்குன்னா எந்த லெவலில் வச்சிருக்கேன்னு பயமா இல்லை இருக்கு. அந்த லெவல் நமக்கும் தெரியும். ஒரு லெவலாக தான் வச்சிருக்கிறோம். நீங்களும் ஒரு லெவலாக தான் தீர்ப்பு சொல்ல. அதாவது உறவுக்கு நட்புக்கு என்ன வித்தியாசம்னா, ஊட்டி ஊட்டி வளர்ப்பது உறவு. ஊட்டி ஊட்டி வளர்ப்பது உறவு. ஆமா. ஊட்டி கொடுப்பது நட்பு, ஊத்தியே கெடுப்பது நட்பு. ஊட்டி ஊட்டி கொடுப்பது உறவா, ஊத்தி ஊத்தியே கெடுப்பது நட்பு. எது முக்கியம் நினைச்சு பாருங்க. ஒரு நண்பன் எங்காவது, ஒரு நண்பன் எங்காவது தன்னுடைய நண்பன் நல்லா இருக்கணும் எங்கேயாவது நினைச்சிருக்கானா? எங்க நினைக்கிறாங்க? கொப்பம் பையில ஆட்டையை போட்டு வடங்குறாங்க. சொல்லி கொடுக்கறது யாரு? அதே மாதிரி கடைசி வரைக்கும் வர்றது உறவு. இதை இடையில வரும் காணாம போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செல்போன் வச்சிருக்கிற வரைக்கும் நட்பா இருக்கு. ஒரு அருமையா ஒரு புது கவிதை எழுதியிருந்தான் பாருங்க. பெண்கள் அந்த பக்கம் பெண்களும் வந்திருக்காங்களா இல்லையா, எங்களுக்கு நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா. செல்லமும் கொடுத்து, செல்லமும் என் பெண்ணுக்கு செல்லமும் கொடுத்து செல்போனும் கொடுத்தேன். இப்போது அவள் என் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறாள். செல்லமும் கொடுத்து செல்லும் கொடுத்தேன், அவள் இப்போது எனது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாள். இது உயர்ந்ததா இருக்குமா? நாமா இல்ல. இது ஒரு அருமையான கருத்து. ஐயா சொல்றது உங்களை எல்லாம் இங்க இருக்கிற அத்துணை வரையும் கரமெடுத்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளை +2 முடிக்கிற வரைக்கும் தயவு செய்து அவங்களுக்கு செல்போன் மட்டும் வாங்கி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிறான். ஆனா அது வரைக்கும் உங்களுடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த செல்போன் கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அது அந்த செல்போனில் மெசேஜ் கொடுக்குங்க பாரு. அது பெண்கள் ரொம்ப விவரமானவங்க. மிஸ்டு கால் கொடுக்கறதுக்குன்னே பெண்கள் இருப்பாங்க. இவன் அந்த மிஸ்டு காலை வந்தோன்னு இவன் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணியே இவன் சார்ஜ் முழுக்க முடிஞ்சே போயிடு. அதில் விவரம் பெண்ணு தான். மிஸ்ஸாக இருக்க வரைக்கும் மிஸ் கால் தான். ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மெசேஜ் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் பாருங்க. இந்த பெண்ணை அவன் மனசில் நினச்சி நட்போடு கொடுக்குறான். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறான்.
நீதான் என் வீட்டின் ஒளி விளக்கு, நீதான் எனக்கு குடும்ப விளக்கு, நீதான் எனக்கு அன்பை பொழிகின்ற அகல் விளக்கு. அந்த பொண்ணு திருப்பி அதுக்கு பதில் சொல்லிச்சு, முதல்ல நீ பல்ல விளக்கு. அன்பு பரிமாற்றம் என்பது எப்படி இருக்கு? அந்த அன்பு நீடித்திருக்கதா? நான் சொல்றேன், நட்பு என்பது மாறிக்கொண்டே இருப்பது நட்பு. தொடக்க பள்ளியில் எனக்கு நட்பு, நடுநிலை பள்ளியில் எனக்கு நட்பு, உயர்நிலை பள்ளியில் நட்பு, மேல்நிலை பள்ளியில் நட்பு, கல்லூரியில் நட்பு, அலுவலகத்தில் நட்பு, பயணத்தில் நட்பு, ரயில் பயணத்தில் நட்பு, விமானத்தில் நட்பு. ஆனால் உறவு என்பது என்னை பெற்றெடுத்த போது என் தாய் என்னோடு இருக்கிற வரைக்கும், நான் கல்லறைக்கு போகிற பொழுதும் அவள் எனக்கு தாய் என்ற உறவு கடைசி வரைக்கும் இருக்க. குடும்பத்தோடு இருக்கிற பொழுது அங்கே அமைதி இருக்கிறது. அந்த அமைதி தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சி தான் இந்த மண்ணுக்கு தேவை என்ற காரணத்தினால் பொங்கல் தினத்தில் உறவுகளோடு கொண்டாடுவோம், உரிமையோடு கொண்டாடுவோம், உறவுக்கு கை கொடுப்போம், உலகத்தை உயர்த்துவோம். இந்த நெற்கதிர்கள் நிமிர்வது எதற்கு என்று ஒரு கவிஞன் சொன்னான், எங்கள் குடியானவன் குனிவதால் நெற்கதிர்கள் நிமிர்கிறது என்று சொன்னதைப் போல மண்ணுக்கு தருகின்ற மரியாதை, மனிதர்களுக்கு தருகின்ற மரியாதை, ஏன் மாடுகளுக்கு கூட தருகின்ற மரியாதையை தருகிற தை திருநாள் உறவுகளோடு தான் நம்முடைய உல்லாசம், மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சுகத்தையும், உண்மையிலே அவருடைய தலைமுடியினுடைய ஒவ்வொரு உதிர்வுக்கு பின்னாலும் ஒரு சந்தோஷமான கதை ஒன்று இருக்கிறது. அது அவங்க கேட்டாதான் தெரியும். அவ்வளவு அற்புதமாக, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வீட்டுக்காரமா அவருடைய தலையை பார்த்தே தலை சீவுவார்களாம். அப்படி ஒரு பளபளப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். எவனொருவன் தன் மனைவியிடம் தோற்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். எவனும் எந்த ஒரு மனைவி கணவனும் தோற்கிறாளோ அந்த மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே காண்பாள் சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிஞன் சொன்னான். ஏன்னா அவ இருந்தா தான் நல்லா இருப்பேங்கிற வரி வரும். இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் அப்பப்ப பாடுங்க, குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அதுகளுக்கு பிடிக்கும், வேற ஒண்ணு கிடையாது. அது பார்க்கவே சைக்கிள ஒரு சேலையை கட்டிட்டு அப்படி வருங்க, சவுங் தாய் கலர்ல, அப்படி பாட்டு தேவதமா இருக்குமா. என்ன சேலை சொல்லி பாருங்க, அதுகளுக்கு இருக்க சந்தோஷம். அதுகளை மட்டும் என்னத்தை எதிர்பார்க்க போகுது? ஒரு பாராட்டு, ஒரு சந்தோஷம். அதை சொல்லி தொலையாம சில பேர் வாங்கி கட்டுவாங்க. வாழ்க்கையில் அப்படி புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஐயா மாதிரி ரொம்ப அழகா சொன்ன உறவினுடைய பெருமையை சொல்ல சொல்ல அந்த குடும்பத்தில் இருந்த சந்தோஷம். இது என்ன பண்ண போறான்னு தெரியல. வாங்க, நட்பை காப்பாத்த புலவர் கணபதி சுப்பிரமணியம். தமிழர் திருநாளில் பல்வளமும் பெருகட்டும், பாசமன்பு பொங்கட்டும், பார்தனிலே சிறக்கட்டும், பல்லாண்டு வாழட்டும். அண்ணன் தம்பி நான் கணபதி சுப்பிரமணியன் நான் அகமகில வாழ்த்தி பொங்கல் திருநாள் நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பட்டிமன்ற உரையை தொடங்குகின்றேன். நீதிபதி அவர்களே, அண்ணாச்சி வந்தாங்க, வந்து என்னெல்லாமோ சொன்னாங்க. உறவு அப்படி இருக்கு, இது தொப்புள் கூடை உறவு, இந்த மாதிரி நிறைய உறவை பற்றி சொன்னாங்க. நான் கேட்கேன், அதிலே சொன்னாங்க ஊட்டி வளர்ப்பது தாயான், ஊற்றி கொடுப்பது நண்பனா. இவன் பழகுதே எங்கே பழகுதான்னா வீட்டில் தான் பழகுதான். முதல்ல வீட்டில் இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஐயா பீடியை கொடுக்கார். ஏல பீடியை அடுப்பில் பற்ற வச்சுட்டு வாழாங்க. பற்ற வச்சா அணைஞ்சிட்டு உடனே ஐயா சொல்றார், ஏல எப்படிலாம் பற்ற வைக்க கிறுக்கணே, பற்ற வச்சு வாயில் வச்சு ஒரு இழுப்பு இழுல. அன்னைக்கு இழுக்க ஆரம்பித்தவன் தானே அவன், என்னைக்கு வாங்கியிருக்கேன். அப்போ இந்த பயலுக்கு ட்ரைனிங்கே எங்கன்னா வீட்டில். இவ ஐயா வீட்டில் வச்சு அடித்து பழகுது தான் இந்த பையனுடைய ஆள் மனதில் பதிந்து விடுகிறத தவிர இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் கெட்டுறது போகிறதே கிடையாது. நண்பன் எப்படி இருப்பான்னா, தவறு செய்யும் போது இடித்து கூறி திருத்துவதுதான் உண்மையான நண்பன். அதிகமான் தவறு செய்யும் போது, தொண்டைமான் தவறு செய்யும் போது அவ்வை பிராட்டி அந்த தவறை சுட்டி காட்டி அங்கே பெருமை ஊட்டுகின்றது தான் நண்பு. நீதிபதி அவர்களே, இந்த சமுதாயத்தில் நண்பர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உறவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உயர்வை கண்டு பொறாமைப்படுவது உறவு. சொந்தக்காரன் ஒருத்தன் பெருசா வீடை கட்டி மாளிகை கட்டிட்டான்னா இவன் பார்ப்பான், ஏ ஐயா இப்படி இருக்கானே. பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க, அவன் வீட்டில் சாட்டையா முருங்கைக்காய் கட்டும். பக்கத்து வீட்டு அக்கா பாவா, ஏ ஐயா எம்மா பெரிய முருங்கைக்கான்னா அடுத்த நாளே இடி விழுந்து மரமே முறிஞ்சு வச்சு. அவன் என்ன எப்படி இருக்கு?
அதனால சில முருங்கை மரத்துல செருப்பு கட்டி தொங்க விடுறாங்க. இந்த கண்ணுக்கு என்னத்தை கட்டினாலும் வழங்காது. இந்த கண்ணு அப்படிப்பட்ட கண்ணு. ஏன்னா பொறாமையினுடைய உருவம் உறவு. சொந்த கண்ணு, கொல்லிக்கண்ணு. கொல்லிக்கண்ணு கரெக்டா நீங்க சொல்றீங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, கொல்லிக்கண்ணோட பிறந்திருப்பாங்க. அப்படிதான் பாப்பான். வீடை கட்டி கிரக பிரவேசத்துக்கு கூட்டா அவ்வளவு பளிங்க போட்டிருக்கானே, என் பாவி எங்க இருந்து துட்டு வந்துச்சுன்னு தெரியலே. வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலையதானே எங்க வழங்குவான். ஆனால் நண்பன், எங்கேயா கடன் வாங்கி கட்டியிருக்கியா, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்கக்கூடிய நண்பர்கள். உயர்வை கண்டு பொறாமைப்படுவது உறவு, ஆனால் உயர்வை கண்டு பூரிப்படைவது நண்பர்கள். நம்முடைய நண்பன் யாராவது ஒரு நல்ல நிலையில இருந்தா அந்த நிலையை கண்டு மகிழ்ச்சி அடைவது யாருன்னா நண்பர்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்துல ஃபீஸ் கட்ட முடியலையா, தனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீஸ, தனக்கு கிடைக்கக்கூடிய கைப்பணத்தை வைத்து தன்னுடைய நண்பனுக்கு ஃபீஸ் கட்டி தான் கொண்டு வந்த சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டு அந்த நண்பன் உயர வேண்டும் என்பதற்காக உன்னதமாக இருப்பவர்கள் நண்பர்கள். ஆனா வீட்டில் இருக்கவும் பாருங்க, நல்ல பெரியப்பா திருச்செந்தூர் கோயில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எவனா சொல்வானா இதான் எங்க பெரியப்பா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டான். அதே இது ஒரு சொந்தக்காரன் பெரிய பணக்காரனா இருக்கட்டும், இவர் யாருன்னா இவர் எங்க ஐயா இருக்காருல, ஐயா அவருக்கு சின்னம்மா இருக்காருல, சின்னம்மாக்கு அக்காக்கு கூட பிறந்த தங்கச்சிக்கு சித்தி மகளுக்கு ஒண்ணு விட்டு தங்கச்சி வளநாட்டில் பொண்ணு எடுத்துருக்கோம்ல, அவளுக்கு சித்தப்பாக்கு ஒரு தம்பி இருக்காருல, அவனுக்கு சின்ன பயலுக்கு அக்கா மகன் இவன்மா. இவ்வளவு சுத்து சொந்தம் எப்போ வரும்? துட்டு இருந்தா வரும் என்று சொன்னால் பணம் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்து பார்க்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குன்னா உறவிட்ட இருக்கு. ஆனால் என்றைக்குமே ஒன்று போல் பார்க்கின்ற ஒன்று இதுதான் நண்பன். அதான் மூழ்காத ஷீப் ஃப்ரெண்ட்ஷிப் என்பதை மறந்துவிடக் கூடாது. உறவு இன்னைக்கு எந்த லட்சணத்தில் இருக்கு? உறவு இன்னைக்கு எந்த வீட்லயாவது இந்த உலகத்துல மாமியார் 2 பேரும் மருமகளும் தோல்ல கை போட்டும் அடுத்த நாள் உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கு? விவாகரத்து நடத்துவதுக்குனே ஒரு கோர்ட்டு, இந்த விவாகரத்தை சிக்கலை தீர்த்து வைக்கிறதுனே குடும்ப கோர்ட்டு. எத்தனை கோர்ட்டு இன்னைக்கு பேப்பரை எடுத்து பார்த்தா விவாகரத்து கேஸ் இல்லாத இருக்கா? இந்த பெண்களுக்கு உறவு நிலையில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காக மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். எங்கேயாவது நண்பர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நண்பர் போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது வச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா நண்பர்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அதுதால சொன்னாங்க அண்ணன் தம்பி உறவு, அண்ணன் தம்பி உறவுன்னாங்க. எந்த அண்ணன் தம்பியை பார்க்க அண்ணன் தம்பி உறவு நல்லாவா இருக்கு? எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு ஐயா 1 ஏக்கர் வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. அண்ணன் பார்த்தான் தம்பியை நல்ல ஏமாத்தணும்னு டெக்னிக்கா இருந்து தம்பிகிட்ட சொன்னான், தம்பி நீ விவரம் இல்லாதவள, நான் தான் உன்னைய காப்பாற்றணும், ஐயா என்கிட்ட தான் பொறுப்போ படைச்சிட்டு போயிருக்காருண்ணா, என்னன்னாலும் செய்யணும், நீ செய்தபடி செய்யின்ட்டான். அண்ணன் பார்த்தான் நல்ல நெல் நல்ல விளைய போட்டான், நல்ல நெருக்குது நல்ல விளைஞ்சி வந்துச்சு. தம்பிகிட்ட சொன்னான், ஏல தம்பி மேலே உள்ளதெல்லாம் எனக்கு கீழே உள்ளது உனக்குன்ட்டான். தம்பி விவரம் இல்லாதவன் சரின்ட்டான். அந்தால எல்லாம் நெருக்கதிர் விளைஞ்சி வந்துச்சு, மேலே உள்ள நல்ல கதிரை அண்ணன் கொண்டு போயிட்டான். தம்பிகிட்ட வைக்கல தள்ளிட்டான். தம்பி தலையில் வச்சுட்டு வைக்கல கொண்டு போகிறான். தம்பி உண்டாட்டி பார்த்தா, விளக்கண்ண நீ எங்கே விளங்க போகிற, வைக்கல வாங்கிட்டு வந்திருக்கே, நேரே அவங்க அண்ணன்ட்ட இன்னைக்கு பேசு, அடுத்த தடவை என்ன விளைச்சல் விளையாட்டு வைக்கட்டும், ஆனால் என்ன விளைஞ்சாலும் நமக்கு மேலே உங்கள் அண்ணனுக்கு கீழேன்ட்டான். அண்ணன் வந்து சொன்னா, என்ன நீ இந்த வருஷம் என்னன்னாலும் போடு, ஆனால் மேலே உள்ளது எனக்கு கீழே உள்ளது எனக்குன்னா. அண்ணன் ரொம்ப டெக்னிக் தெரிஞ்சவன், கடலையே போட்டான். கடலை நல்ல விளைஞ்சி வந்துச்சு. கீழே உள்ள நல்ல கடலையை அண்ணன் கொண்டு விட்டான், மேலே உள்ள தலையை தம்பிகிட்ட தள்ளிட்டான். தலையை வச்சுக்கிட்டு போகிறான். தம்பி கொண்டாட்டி ஏசிட்டான். இப்பவும் இப்படி இருக்கே விளக்கண்ண, நல்லதை கேளு அப்படின்னா. எப்படி கேட்கண்ணா? பொண்டாட்டிய யோசனை சொன்னா, மேலே உள்ளது நமக்கு கீழே உள்ளது நமக்கு, இங்கே நடுவில் உள்ளதோ உங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டுட்டான். அண்ணன் பார்த்தான் கரும்பை போட்டான். நல்ல கரும்பு நல்ல விளைஞ்சி வந்துச்சு. மேலே உள்ள தொகையை கொடுத்தான், கீழே உள்ள துரும்ப கொடுத்தான். நல்ல கரும்பை வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க பயிரோடு என்னைக்கு அண்ணன் தம்பி எவன் இருக்கான்? வயக்காட்டு வரப்புல ஒரு வரப்புக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டு வக்கீல் வாழ்ந்துகிட்டு இருக்கார தவிர அண்ணன் தம்பி 2 பேரும் தெருக்கு வந்துட்டான். உறவு எப்படி இருக்கிறது? அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்கா? என்னைக்காவது அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஐயா மக உறவு எப்படி இருக்கு? அன்னைக்கு ஒரு ஐயா ரொம்ப நெஞ்சு குத்து, ஒன்ன பயலை கூப்பிட்டாரு, இல ஒரே நெஞ்சு குத்தா இருக்குல்ல, இல மருந்தை வாங்கிட்டு வார அப்படின்னா. கடை திறந்திருக்கோ திறக்கலையோன்னா, இல கடை திறந்திருக்கும் நல்லா இருப்பல போய் வாங்கிட்டு வார அப்படின்னா. இல அவன் சொன்னா, கடை திறந்திருந்தாலும் உமக்குன்னு கேட்டா கடைக்காரத்து ஆறாரோ தரமாட்டாரோ. இல கடைக்காரன் கேளுல, எனக்குன்னு கேட்டா தருவாம்ல, அது எங்க தரப்போறா, தந்தாலும் அந்த மருந்தை குடிச்சு நீ இருக்கியோ இல்லையோ, எல்லாம் இருந்தா இருக்க, இல்லைன்னா போறோம்ல, நல்லா இருப்ப போய் மருந்து வாங்கிட்டு வான்னா. நல்லா இருக்க நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு போறதுக்கு இப்பவே போன்ட்டான். பையன் எவ்வளவு விவரமா இருக்கா. இப்படி உறவுகள் நிலைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கு.
ஆனால் நண்பர்களுடைய நிலையை எண்ணி பார்க்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் மிகச் சிறப்பான முறையில் உயர்வான நிலைக்கு வரும்போது அவருடைய நண்பராக இருந்த தீரர் சத்தியமூர்த்தி அவருடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அதே போல நண்பன் சத்தியமூர்த்தி வெள்ளைக்காரர் தந்த ஒரு பதவியை ஏற்க போகும்போது பெருந்தலைவர் காமராஜர் இடித்து கூறி இந்த பதவியை நீங்கள் ஏற்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் வெள்ளையரை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும், அந்த நிலையிலே நீங்கள் ஏற்க வேண்டாம் என்று நண்பராக இருக்கும்போது அதை தட்டி கொடுத்து அதே நேரத்தில் அந்த நிலையிலே செய்ய வேண்டாம் என்று தடுத்து கூறுகின்ற ஆற்றலும் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நண்பரிடம் உண்டு. பாரி இல்லாத நிலையில் அவனுடைய குழந்தைகள் அங்கவை சங்கவை இருவரையும் திருமணம் முடித்த பெருமை ஔவை பிராட்டியை சாரும். இந்த நட்புக்கு இலக்கணம் என்று சொன்னால் அங்க தேசத்தை அரசனாக்கி தேரோட்டியினுடைய மகன் என்ற பெயரை நிலைநாட்டிய நிலையிலே அங்கதேச மன்னனாக்கிய பெருமை கர்ணன். கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு குடையில்லை என்று சொன்னார்களே, அந்த கர்ணன் நட்பிற்கு இலக்கணமாக இருந்தார். குகன் தேனும் மீனும் கொண்டு போனான். என்ன காரணம்? என்னுடைய அன்பு மலையிலே இருக்கின்ற தேனை போல உயர்வானது, மீனை கொண்டு வந்திருக்கிறேன், கடல் ஆழத்தில் இருப்பது போல ஆழமானது, ஆழமான உயரமான அன்பு என்னுடையது என்று குகன் நண்பனானான், வீடனன் நண்பனானான், சுக்கிரீவன் நண்பனானான். இவர்களெல்லாம் உறவாக மாறினார்கள். நண்பர்கள் உறவாக மாறலாம், ஆனால் உறவு என்றும் நண்பனாக மாற முடியாது. இன்னைக்கு காரல் மார்க்ஸ் நாம் எண்ணி பார்க்கிறோம். காரல் மார்க்ஸ் பொது உடைமை தத்துவ புத்தகம் இந்த விவிலியமாக எழுதி கொண்டிருந்த அந்த புத்தகத்திற்கு செலவுகளை செலவு செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய குடும்பத்தை தாங்கியது யார் என்று சொன்னால் ஏங்கல்ஸ் என்று சொல்கின்ற அவருடைய நண்பர் தான் அந்த குடும்பத்தை காத்தார் என்று சொன்னால் நண்பர்களால் தான் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. நண்பர்கள் தான் உயர்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். நட்பு எதிர்பார்க்காமல் வருவது, உறவு எதிர்பார்த்து வருவது. நட்பு ஒருவருடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தில் பங்கு கொண்டு முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவது நட்பு. நட்பு நட்பு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.